மக்களே, அன்பின் வணக்கம். உங்கள் சுவைக்கு சொந்தக்கார நிக்சன் பேசுகிறேன். ஸ்ரீலங்காவில் வந்து ஃபஸ்ட் கிளாஸான அக்காமடேஷன்லாம் முடிஞ்சாச்சு. இப்போது எங்களை வந்து பாஸ்டர் ஜான்சன் அவர்கள் எங்கள் கூட இருக்காங்க. பிரைஸ்லாட். அவர் வந்து இப்போது ஒரு கொரியன் சர்ச்சுக்கு அங்கே போயிட்டுருக்கோம். அங்கே தான் இப்போது தம்பி சதீஷுடைய மேரேஜுக்கு வேண்டிய ஃபுட்டு ப்ரிப்பரேஷன் அங்கே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆனால் நாங்கள் போகிற இடம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஆர்பார் பீச் ஓரத்துலேயே இருக்குது. பிளேசஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. அந்த இடத்துல ரீச் ஆன பிறகு உங்கள் எல்லா ப்ராசஸையும் இலங்கை மாநிலத்தில் சதீஷ் அவர்களுடைய திருமணத்திற்காக பிரியாணி செய்யறதுக்கு வந்திருக்கிறேன். 50 kg சிக்கன் பிரியாணி. இந்த இடம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வட்டரில் என்ற இடத்துல பார்த்திங்களா, இலங்கை ஆர்பாரு, சி ஃபுல்லாக கடல் சூழ்ந்து இருக்குது. அங்கே மேலே பார்த்திங்கன்னா ஒரு 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 கண்டெய்னர் கப்பல் நிற்கிறது. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இப்போது நாங்கள் சமையல் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இதுதான் வந்து நாங்கள் குக் பண்ணி கொண்டிருக்கிற இடம். இயற்கை சூழல் நிறைந்த ஒரு இடத்துல குக்கிங் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு பெரிய தென்னந்தோப்பு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் சர்ச். இப்போ இந்த சர்ச்சில் தான் மேரேஜ் நடந்து கொண்டு இருக்கிறது. பார்த்திங்கன்னா இப்போது இங்கே ஒர்க்கு நடந்து கொண்டு இருக்கிறது. ரைட், பிரியாணிக்காக தம் ரெடி. தக்காளி ரெடி, வெங்காயம் ரெடி. எல்லாம் ரெடியாக இருக்கிறது. சிக்கன் ரெடி. மசாலா சிக்கன் நல்லா பக்காவாக ஃப்ரை பண்ணிட்டு ஒயிட் பண்ணி மக்களே, லெவலில் வந்துருக்கு பண்ணுறேன். போதும் ராஜா, அதுவே சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக வந்திருக்கு. நான் தொட்டு பார்த்துட்டேன், ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. சென்டரில் பாரு, சென்டர்லேயும் பார்த்துட்டேன். எல்லாமே கரெக்டாக. அன்பு மக்களே, அருமையான பிரியாணி வந்திருக்கு. ஸ்ரீலங்கன் மக்களுக்கு சர்வ் பண்ணிட்டு சாப்பிட கொடுப்போம். என்ன சொல்கிறாங்க அன்பு மக்களே, எல்லாம் முடிஞ்சு ஃபுல்லாக எல்லாம் சாப்பிட்டாச்சு. இதே ஒரு சின்ன ரிவ்யூ. பிரியாணி எப்படி இருக்கு? டேஸ்டியா? சூப்பர் சூப்பர் சூப்பராக இருக்குது. அந்த பிரெட் அல்வாவும் ஹாய், தேங்க்யூ. ஹலோ, அபிஸ் பிரியாணி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஒரு ரிவ்யூ இது. சுவைக்கு சொந்தக்காரனுடைய யூடியூப் சேனலில் இந்தியாவில் இது உள்ளே போகுது. அதனால் நீங்கள் இதுக்கு ஒரு ரிவ்யூ கொடுக்கணும். எப்படி இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா லான்ச் பண்ணுங்கள். இந்தியாவிலேருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்காது.
ஓகே எதிர்பார்க்கல தேங்க்யூ ஓகே இந்தியன் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இவங்க இந்தியா வந்ததில்ல, ஆனால் ரெகனைஸ் பண்ணுவாங்க. இந்தியன் சாப்பிடுங்க, அவங்க சாப்பிட்ட மாதிரி இருக்குது, ரெகனைஸ் பண்ணுவாங்க. தேங்க்யூ உங்கள் வெட்டிங் கப்புள் சாப்பிட்டாங்க. அடுத்தது இங்கே ஸ்ரீலங்காவில் ஒரு பிரதர் எப்படி இருக்கு ஒரு ரிவ்யூ. இது சுவைக்கு சொந்தக்கார யூடியூப் சேனல் கம்மிங் ஃப்ரம் இந்தியா. பிரியாணி எப்படி இருக்குது என்னன்னு வந்து ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ கொடுங்க, சொல்லுங்கள் பார்க்கலாம். நாங்கள் இந்தியாவில் தான் இருந்தோம். நாங்கள் இந்தியாவில் வந்து கும்மிடிப்பூண்டி ஐஆர்டி கேம்பில் தான் நாங்கள் இருந்தோம். நாங்கள் பஜார் அங்கே தான் நிறைய ரைஸு பிரியாணிலாம் 50 ரூபா தான் ஒரு பார்சல். அங்கே சாப்பிட்ட மாதிரியே ரியலாக அதே மாதிரி தான் இருக்குது. எந்த குறையும் இல்லை, எந்த இதுவும் சொல்ல முடியாது. சேம் அதே தான். தேங்க்யூ ஓகே ஓகே தேங்க்யூ. அன்பு மக்களே, உண்மையாகவே பிரியாணி வேறு லெவல் ஃபஸ்ட் கிளாஸாக வந்தது. ஒரு 50 kg ரெடி பண்ணோம், பிரெட் அல்வா ரெடி பண்ணோம். மக்கள்லாம் அருமையாக சாப்பிட்டாங்க. ஸ்ரீலங்கா பீப்புள் வந்து சும்மா கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, செகண்ட் டைம்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் உண்மையாகவே செகண்ட் டைம் கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட் அருமையாக இருந்தது. 2 நாள் ஃப்ளைட்டில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக எங்களுக்கு அக்காமடேட் பண்ணோம். உண்மையாகவே நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பிரியாணி குக் பண்ணும்போது அந்த கரண்டி கூட கிடையாது. அங்கே கரண்டியே வந்து பார்த்திங்கன்னா துடுப்பில் தான் நாங்கள் அதை குக் பண்ணோம். நிறைய பாத்திரம் கிடைக்கல. ஆனாலும் 2 மணிக்கு நாங்கள் சென்று அந்த இடத்துல பாத்திரங்களெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணோம். இந்த ஒர்க்கை கொடுத்த எங்கள் அன்பு தம்பி சதீஷ் அவருடைய குடும்பத்தாருக்கு நான் ஏற்றி வைத்துக் கொள்கிறேன். அப்புறம் பாஸ்டர் ஜான்சன் அவர்கள் வந்து உண்மையாகவே இதில் பெரிய பங்கு. அவருடைய சபையார் அனைவரும் சகோதரர்கள் சகோதரிகளும் என் மேலே வைத்த அன்புக்காக நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். உண்மையாகவே இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிட்டு குக் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்த அன்பு ஸ்ரீலங்கன் பீப்புளுக்கு என் மனமார்ந்த நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, வேலூரில் தமிழ்நாட்டிலே சூர்யா கேட்ரிங் அண்ட் சர்வீஸ் என்னுடைய தாயின் பெயரில் நான் கேட்ரிங் நடத்தி கொண்டிருக்கிறேன். வெஜ் ஆர் நான்வெஜ் எது இருந்தாலும் நல்ல ஒரு மாஸ்டர்ஸை வச்சு தான் நான் ஒர்க் பண்ணுறேன். எனக்கும் ஒரு அருமையான இடம், நல்ல ஒரு தோப்பு இருக்குது. அந்த இடத்துல தான் குக் பண்ணுறோம், சுத்தமாக பீஸ்ஃபுல்லாக. இதை எல்லாமே இன்னும் நிறைய காரியங்களை இன்னும் நிறைய பேருக்கு குக் பண்ணி கொடுக்கணும், அவங்க சாப்பிட வச்சு பார்க்கணுன்றது தான் என்னுடைய ஆசை. அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.